எல்லாருமே நம்மளை மறந்துட்டாங்க. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட ஆளே இல்லை. அப்படி தானே நினைக்கிறீங்க? நம்ம சின்ன வயசில் நிறைய சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணியிருப்போம், நிறைய கதைகளை கேட்டிருப்போம். தாவீது ராஜாவை பற்றி, யோனாவை பற்றி கேட்டிருப்போம், ஆதாம் ஏவாளை பற்றி கேட்டிருப்போம், யோசிப்பை பற்றி கேட்டிருப்போம். நிறைய கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மறக்கப்பட்ட ஒருத்தர் நம்ம பைபிளில் இருக்கார். அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா மேவி போசேத். இவர் யோனத்தானோட மகன், அதாவது சவுல் ராஜாவோட பேர். தாவீது ராஜாவும் யோனத்தானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு டைம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வைக்கிறாங்க. அதாவது நீ தோற்று போயிட்டீங்கன்னா நான் உன்னோட குடும்பத்தை எல்லாத்தையுமே காப்பாற்றுவேன், அதே போல் நான் தோற்று போயிட்டேன்னா இந்த இந்த வாரில் என் குடும்பத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா இவங்க டிஃபீட் பண்ணுறாங்க. அந்த நாட்டை இவங்க எடுக்கிறாங்க. தாவீது ராஜா எடுக்கிறாரு. அப்போ எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த போது யோனத்தானோட ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஒரு பணிப்பெண் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அப்படி பயந்து ஓடுற சமயத்தில் அவங்க தெரியாமல் தவறுதலாக அந்த குழந்தைய கீழே போட்டுறாங்க. கீழே போட்டோன்னே அந்த குழந்தைக்கு கால் முடமாயி என்ன ஆகுதுன்னா, கால் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தவங்க தூக்கி விட்டால ஒழிய அவருக்கு சாப்பிடவோ இல்லை பேசுறதுக்கோ ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாழான இடத்துல போயிட்டு அவரை வச்சிடுறாங்க. ஆனால் தாவீது ராஜாவானதுக்கு அப்புறமா அவர் சில காரியங்களை பழைய காரியங்களெல்லாம் யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது யோனத்தான் கூட அவர் சொன்ன அந்த உடன்படிக்கை சடனாக அவருக்கு ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வரும்போது சவுல் ராஜாவோட அரண்மனையில் வேலை செஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, யாராவது யோனத்தானோட வீட்டில் யாராவது ஒருத்தவங்க மிச்சமாக இருக்காங்களா பாருங்க, அவங்கள தேடி இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை தேடி அந்த இந்த மனுஷனை மேவி போசத்தை அங்கேருந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். ஐயோ, ராஜா இவ்வளோ நாள் கழிச்சு என்னை தூக்கிட்டு வர சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறாங்களோ, எனக்கே எதுவுமே செயல்படலையே, என்ன போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடவே அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது ஆனால் எல்லாத்துக்குமே மாறாக அந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவரை அணைச்சு அவர் அந்த சாப்பாடு கொடுத்து அவருக்கு எல்லா விதமான வஸ்துக்களினாலும் அவரை அலங்கரித்து அவரை என்ன பண்ணுறாருன்னா, அவரை நீ இனிமேல் என்னோட கூட தான் நீ சாப்பிட போகிற அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் அவருக்கு அடையாளத்தையும் இவ்வளோ வருஷம் காலமாக அவருக்கு கொடுக்காத அந்த அங்கீகாரத்தை இப்போது அவருக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் அலங்கோலமாக போய் நின்னாலும் அலங்கரிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நம்ம செல்ல ஏசப்பா தாங்க. அதே தான் வேத வசனத்துலேயும் சொல்லுது, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 சொல்லுதுங்க. அவர் அன்னைக்கு அலங்கோலமாக ஆனதுனால தாங்க இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தினால நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.